எனக்கு வந்து நகரமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒரு லட்சியம் இருந்தது. அப்போ வந்து அதை என்னுடைய கணவர்கிட்ட போய் நான் சொன்னேன். நான் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்மளால முடியாதுமா, அதை செயல்படுத்த முடியாது, ஏங்க அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்ப சொன்னாங்க, நம்மளுடைய கம்யூனிட்டின்னு பார்த்தாக்கா நம்ம 4 பேர் தான் இருக்கோம், ஜாதி அடிப்படையெல்லாம் இருக்குது, அது மூலியமா தான் நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. அப்ப வந்து கவுன்சிலர் பதவி இல்ல, இந்த ஊராட்சி அமைப்பு இல்லாம இருந்தது. அதை வந்து எனக்கு நான் சாதகமா நான் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சேன். நான் நேரடியாக மக்களை போய் சந்திக்க ஆரம்பிச்சேன். மக்களுடைய குறைகளை என்னன்றதெல்லாம் நான் ஒரு சர்வே மாதிரி நோட் புக் போட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க ஊர் கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு மனுவா கொடுக்க ஆரம்பிச்சேன். மக்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ் கிளீனிங், கொசு மருந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த சமயம் கவுன்சிலர் இல்லாத அப்போ நான் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சேன் ஒரு மகளிர் குழு தலைவியா. அதுவே எனக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு ஈடுபாடு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. அந்த டைம் நான் என் கணவர்கிட்ட போய் சொன்னேன், நான் வந்து மக்களோட மக்களா நின்னேங்க, எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கே, நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சரி சப்போர்ட் பண்ணாங்க. நான் எலெக்ஷன்ல நின்னேன். எலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது. நான் ஜெயிப்பனான்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ இடைஞ்சல்கள் இருந்தது, அவ்வளோ துன்புறுகள், அவ்வளோ இன்னல்களை நான் சந்திச்சேன். என் கூட இருந்தது சுய உதவி குழு பெண்கள் 18 பேர் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 2 பேரா குறைஞ்சு போயிடுவாங்க. வந்து மிரட்டுறது, அவங்கள பயமுறுத்துறது, 2 பேரா குறைஞ்சாங்க. கடைசி நேரத்துல 2 பெண்கள் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. எலெக்ஷன் சந்திச்சேன். ரிசல்ட்டுக்காக போறோம், ரிசல்ட் வருது. அந்த நேரத்துல போயிட்டு இருக்கோம். போகும்போது என் கணவர் வண்டியில வான்னு கூப்பிடுறாரு. நான் வண்டியில வரல அப்படின்னு எனக்கு மனநிலையே சரியில்லை. அந்த நேரத்துல நடந்தே நான் போயிட்டு இருக்கிறேன். ரிசல்ட் பூத்து உள்ள போறோம், கவுண்டிங் பண்றாங்க. பண்ணனதும் மிஷின் ஓபன் பண்றாங்க. பண்ணனதும் பார்த்தாக்கா அள்ளி கொடுத்தாங்க அந்த பெண்கள் அந்த ஓட்டை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுத்த என்னுடைய வார்டு பெண்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னைக்குமே அவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம்.